ஒருநபர் தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க. இதே மாதிரி பல முறை தூத்துக்குடி துப்பாக்கி கேஸா இருந்தாலும் சரி, வேக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனிநபர் கமிஷன் போடுறாங்க. ஆனா அது இறுதி முடிவு தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்த 47 வரைக்கும் இப்ப தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும். பல வதந்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மை தெரிய வேண்டும் என்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில வரும். ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒண்ணு சொல்றாங்க, இவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க. 42 உயிர்கள், 42 உயிர்கள், விலை மதிக்க முடியாத உயிர்கள். இது எதனால நடந்தது? இதற்கு யாரு இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா? இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னொன்னு, கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அந்த கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3 மணிக்கு ராத்திரியில வர்றார், ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார். 3 மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரது முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு. இதுல ஆனா இதெல்லாம் சொன்னா காவிரி குண்டார் விட்டுடுவாங்க. இப்போ இல்ல சொல்றது இல்ல, எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இப்போ இருக்குது. அதுவே ரெண்டுமே முக்கியம் தான் இருக்கு இப்போ. அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேண்டி அழுகிறார். அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியும், மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. அதனால இது உண்மை என்ன நடந்தது, ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க, ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல, காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும், ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம். கடந்த கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தது, இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது, எல்லாம் இது ஒரு பக்கம், அரசு ஒரு பக்கம். அதே வேளையில விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததே ஒரு காரணம் தான். ஒரு 11 மணிக்கு அறிவிச்சிருக்காங்க, அவர் வந்தது ஒரு 6:30 வந்திருக்கிறாங்க. இல்ல ஒரு கடமை இருக்கு அரசு, எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு. அட்லீஸ்ட் இப்போ 11 மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணி 4 மணிக்குலாம் வரணும். ஏதோ கூடுறாங்க வர்றாங்க, அவர் 20 நிமிஷம் பேசுறாரு, அப்புறம் போயிடுறாங்க. அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு மெடிசன்ல கூட்டிட்டு போறதுலாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு. அதெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. இருக்கிறதுனா கூட்டிட்டு போகலாம், பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போலாம், பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு. இதுக்கு முன்பு கூட்டம் அவ்வளவு நெரிசல்லாம் இருக்குது இல்ல, அவங்களுக்கும் இருக்குது இல்ல, அது எல்லாத்துக்கும் கடமை இருக்குது இல்ல. அதனால இது ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது, நடக்கக்கூடாது. இதை தவிர்க்க வேண்டும். நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்ல நேர்மையானவர் தான். அவங்க அந்த அம்மா இதுக்கு முன்பு ஸ்டெர்லைட் கூட பண்ணிருக்கிறாங்க. இதுல செய்யட்டும், ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும். ஏன்னா இதுல வந்து அரசாங்கம் எல்லா உண்மைகளும் அவங்க கிட்ட சொல்லுமா இல்லையான்னு தெரியல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.